பேட்டில் ஆஃப் பியாங்யாங். 1894 ஆண்டு செப்டம்பர் 15 அன்று முதல் சீன ஜப்பானிய போரின் பியோங்யாங் சண்டையில் ஜப்பான் படைகள் சீனாவின் குயிங் வம்ச படைகளை தோற்கடித்தன. கொரியா பல நூற்றாண்டுகளாக சீனாவின் குயிங் வம்ச ஆதிக்கத்தின் கீழ் ஒரு கப்பம் கட்டும் நாடாக இருந்து வந்தது. ஆனால் 1868 மெய்ஜி சீரமைப்புக்கு பிறகு வேகமாக நவீனமயமாக்கப்பட்ட ஜப்பான் சீனாவை விட ஒரு சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்தது. கொரியாவின் புவியியல் அமைப்பின் முக்கியத்துவம் ஜப்பானை மிகவும் கவர்ந்தது. இதனால் கொரியாவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர ஜப்பான் விரும்பியது. அதே சமயம் கொரியாவை தன் பாரம்பரிய செல்வாக்கின் கீழ் வைத்திருக்க சீனாவும் விரும்பியது. இத்தகைய சூழலில் கொரியாவில் டோங்ஹாக் என்று அழைக்கப்படும் ஒரு பெரும் விவசாயிகளின் கிளர்ச்சி வெடித்தது. கொரிய மன்னர் இந்த கிளர்ச்சியை அடக்க முடியாமல் தன் பாரம்பரிய ஆதரவு நாடான சீனாவை உதவிக்கு நாடினார். சீனா படைகளை அனுப்பியவுடன் ஜப்பான் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு கொரியாவிற்கு படைகளை அனுப்பியது. ஜப்பானிய படைகள் கொரியாவின் தலைநகர் சியோலை கைப்பற்றின. போரில் அடுத்த முக்கிய இலக்காக பியோங்யாங் நகரம் அமைந்தது. சீன படைகள் பியோங்யாங்கை ஒரு வலுவான கோட்டையாக மாற்றியிருந்தன. அந்த நகரம் 3 பக்கங்களில் நதியால் சூழப்பட்டிருந்தது. மேலும் மலையும் மண்மேடுகளும் நகரத்தின் பாதுகாப்புக்கு வலு சேர்த்தன. ஜப்பானிய படைகள் நவீனமயமாக்கப்பட்ட ஆயுதங்கள், சிறந்த பயிற்சி மற்றும் இராணுவ வியூகங்களை கொண்டிருந்தன. 1894 செப்டம்பர் 15 அன்று ஜப்பானிய படைகள் பியோங்யாங்கை 3 திசைகளில் இருந்து தாக்கத் தொடங்கின. ஜப்பானின் திட்டமிட்ட தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் சீன படைகள் பின்வாங்கத் தொடங்கின. ஜப்பானிய படைகள் பியோங்யாங் நகரை முழுமையாக கைப்பற்றின. இந்த வெற்றி நவீனமயமாக்கப்பட்ட ஜப்பானிய இராணுவத்தின் திறனை உலகிற்கு எடுத்துக் காட்டியது. அதே நேரத்தில் சீன பேரரசின் பலவீனங்களையும் வெளிப்படுத்தியது. இது சீனாவில் கிங் வம்சத்திற்கு எதிரான போராட்டங்கள் அதிகரிக்கவும் பின்னர் 1911 அந்த வம்சம் வீழ்ச்சியடையவும் வழிவகுத்தது.